அருமையான சபையை கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிற செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனத்தில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. மணவாளனாகிய இயேசு சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடைய மணவாட்டி என்னிடத்தில் இல்லை, அவள் தூரத்தில் இந்த பூமியிலே சிறைப்பட்டு கிடக்கிறாள். அந்த என்னுடைய மணவாட்டியை நான் மீட்க வரப்போகிறேன், அதற்கான நாள் வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். வருடம் என்று சொன்னவுடனே தவறாக புரிந்து கொண்டு நான் 2012வது ஆண்டை சொல்கிறேன் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த ஆண்டாக இருக்கலாம், வேறொரு ஆண்டாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவது நேரம் வந்துவிட்டது. இனியும் என்னுடையவர்களை பூமியிலே நான் விட்டு வைக்க மாட்டேன். இன்னும் என்னுடையவர்கள் உலகத்திலே இருக்க முடியாது. பாவ மாமிச கரைகள் நிறைந்த இந்த உலகத்திலே என்னுடைய மனவாட்டி ஐக்கியப்பட்டு வாழ முடியாது. அந்த என்னுடைய மனவாட்டியை அழைக்க இதோ நான் வரப்போகிறேன். அந்த நாட்கள் வந்துவிட்டது, சமீபமாய் வந்துவிட்டது என்று நம்முடைய மணவாளனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியானால் மணவாட்டியாக உருவாக்கப்படுகிற சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் வரப்போகிறேன், உன்னை என்னோடு கூட வைத்துக் கொள்ள, நித்தியமாக உன்னை என்னோடு கூட வைத்துக் கொள்ள வரப்போகிறேன். ஆனால் மீட்கப்படக்கூடிய தகுதி உனக்கு இருக்கிறதா? நான் உன்னை மீட்டுக் கொள்ள முடியுமா? மீட்பராக வரப்போகிறேன், இரட்சகராக நான் வரப்போகவில்லை. இரட்சகராக வந்தேன், உன்னை ரட்சிக்க பல தருணம் கொடுத்தேன். இப்பொழுதோ மீட்பராக வரப்போகிறேன். அந்த மீட்பின் அனுபவம் உனக்கு கிடைக்க போகிறதா? அல்லது தொடர்ந்து இந்த பாவ உலகிலே உழந்து முடிவிலே நாசமும் அழிவும் சந்திக்க போகிறாயா? தேவனுடைய சபையை கர்த்தர் கேட்கிறார், நான் மீட்க வருகிறேன், உன்னை நான் மீட்க முடியுமா? நான் உன்னை மீட்டு செல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? சிந்தித்து செயல்படு. இருக்கிற வண்ணமாகவே தொடர்ந்து நடக்காதே. என்னுடைய மனவாட்டியாக தகுதியாக்கிக்கொள். மணவாளனாகி நான் வரும் பொழுது என்னை எதிர்கொண்டு வருவதற்கு நீ ஆயத்தமாக இரு என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மீட்பிற்கு ஆயத்தம் என்ன? இந்த மீட்பிற்கு எப்படி ஆயத்தமாக இருப்பது? மணவாளன் சொல்லுகிறதை அவர் வாயிலே கேட்போம். மணவாளன் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கவனியுங்கள், மணவாளன் சொல்லுகிறார், என்னுடைய மணவாட்டியை நான் அறிந்திருக்கிறேன், என் மணவாட்டி என்னை அறிந்திருக்கிறாள். இட்ஸ் a very positive definite statement. என் மணவாட்டி என்னை அறிந்திருக்கிறாள், நான் என் மணவாட்டியை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு மணவாட்டியாக ஆயத்தமாக இருப்போமானால் என் மணவாளனுடைய உள்ளத்தை அறிந்திருக்க வேண்டும். என் மணவாளனுடைய உள்ளத்தில் வாஞ்சை என்ன? மணவாளின் உள்ளத்தினுடைய விருப்பம் என்ன? அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்? அதை நான் அறிந்திருப்பேன். சபையை நீ அறிந்திருக்கிறாயா? மணவாட்டி என்று சொல்லுகிற சபையே, உன்னுடைய மணவாளனுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறாயா? உன் மணவாளனுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் அறிந்திருக்கிறாயா? அதற்கு ஏற்ற பிரகாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறாயா? தேவ சபையே, அவரை நாம் அறிந்தால், அவர் நம்மை அறிந்தால் அவரோடு நித்தியத்தில் வாழ முடியும். இந்த பாலும் உலகத்திலே ஒரு சில வேளைகளில் நான் சில பெண்களிடத்தில் கேட்பது உண்டு, உங்கள் கணவர் இதை செய்வாரா, செய்ய மாட்டாரா, அவருக்கு இது தெரியுமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு தெரியாது. பரிதாபமான நிலைமை. வாழ்க்கையில கூட வாழ்கிற ஒரு கணவனுடைய இருதயம் தெரியாத அநேக பெண்கள் உண்டு. அதே அவல நிலையில் தான் இன்றைக்கு சபை இருந்து கொண்டிருக்கிறது. கூடி ஆராதிக்கிறோம், மணவாளன் வரப்போகிறார் என்று பாட்டும் பாடுகிறோம்.
என் வாயின் சொற்கள் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கட்டும், என் சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கட்டும் என்று மாய்மாலமாக யாரோ எழுதி வைத்த பாடலை பாடுகிறோம். ஆனால் உன் மனவாளனாய் இயேசு நீ அறிந்திருக்கிறாயா? அவர் உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உன்னிடத்தில் என்ன மாறுதலை எதிர்பார்க்கிறார்? அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னுடைய மனவாளனாக வந்து உன்னை மீட்க வேண்டுமானால் உன்னை நான் அறிந்திருக்க வேண்டும், என்னை நீ அறிந்திருக்க வேண்டும். இட்ஸ் a two-way relationship. I know him, he knows me. சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளே? அப்படி இல்லாவிட்டால் மீட்பின் நாள் உனக்கு நித்திய மரணத்தின் நாள். தெளிவாக சொல்லுவதை சபையை கேள். மீட்பின் நாளுக்கு நீ ஆயத்தமாய் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் சபை மீட்கப்பட்டு கலிகூறும். நீயோ நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுவாய். முடிவெடுக்க வேண்டிய காரியம் இன்றி கையில் இருக்கிறது, தருணம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறியட்டும், என் இருதயத்தை நீ அறிந்து கொள். எவன் ஒருவர் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறானோ, ஆண்டவருடைய பாதத்திலே ஜபத்தின் மூலமாக விழுந்து கிடக்கிறானோ, அவன் ஒருவன் மாத்திரம் நான் அவருடைய இதயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நமது மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு வேதம், ஜபம், இந்த இரண்டுமே அல்லாமல் வேறு வழி இல்லை. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தாறுமாறான வார்த்தைகள் உன்னை இயேசுவை அறிய செய்யாது. எச்சரிப்பை பெற்றுக்கொள் சபையை. யாரோ இதையே சொன்னார்கள், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பி தொடர்ந்து வாழ்வாயானால் முடிவிலே பரிதாபமாக கைவிடப்படுவார். உன் மனவாளனை அறிவதற்கு உன் மனவாளனுடைய அன்பின் கடிதம் உன் கையில் இருக்கிறது. இலவசமாய் கொடுத்திருக்கிறார், குறைந்த விலையில் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை அனுதினமும் படி. அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? தன் இருதயத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். அதை படி. ஜபத்தின் மூலமாக பாதத்தில் தரித்திருந்து நான் வேதத்தில் அறிந்து கொண்டதை வாழ்க்கை கடைபிடிக்கும்படியாக, நடப்பிக்கும்படியாக என்னை பலப்படுத்தும் மனவாளனே என் ஆதங்கத்தோடு செவி. அப்பொழுது மீட்பின் நாள் உனக்கு நித்திய மரணத்தின் அழிவிலிருந்து காக்கப்படுகிற ஒரு நாளாகவும், நித்திய மனவாளனோடு இணைந்து இணைபிரியா வாழ்க்கை வாழ்ந்து சுகித்திருக்க தொடக்கத்தின் நாளாகவும் இருக்கும். அப்படி வரும்படியாக நம்மை காத்துக் கொள்ளும்படியாகத்தான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தவர் என்ன சொல்கிறார்? யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. கவனி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூப்பிடுகிறேன். மணவாளனாகிய நான் மணவாட்டியே என்று கூப்பிடுகிறேன். உண்மையான மணவாட்டி, மீட்பின் நாளுக்கு ஆயத்தமாயிருக்கிற மணவாட்டி என் சத்தத்தை அறிந்து கீழ்ப்படிவாள். கவனிங்கள், உங்களுக்கு வந்து சொல்லட்டும். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு கீழ்ப்படியாத நீ அப்படி நீ இருப்பாயானால் நீ நிச்சயமாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாய். பூமியில வாழ்கிற நாட்களிலே உன் மனைவியை மதிக்காமல் உன் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஆண்மகனே நீ ஆண்டவருக்கு செவி கொடுக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், this is a two-way experience. குடும்பத்தை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமான இந்த பூமியில இருக்கிற அமைப்பு ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே நீ உன் கணவனை எப்படி மதிக்கிறாயோ, நீ உன் மனைவியை எப்படி நேசிக்கிறாயோ, அதை பொறுத்துதான் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இருக்கும். உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. தாறுமாறாக வாழ்ந்துவிட்டு, கீழ்ப்படியாமல் வாழ்ந்துவிட்டு, உன் சுய புத்தியின் மேல் சார்ந்திருந்து விட்டு பரலோகம் போகலாம் என்று நினைப்பாயானால் வெறும் கனவு. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண், நீ வெளிநாட்டு பெண்ணோ உள்நாட்டு பெண்ணோ நீ யாராக இருந்தாலும் சொல்லு, நித்திய மணவாளனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உனக்கு எப்பொழுது வரும்? உன் வீட்டிலே உன்னோடு வாழ்கிற உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறது.
ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீ சொல்வதை சொல்லிக் கொண்டிரு, நான் வாழுகிற பிரகாரம் தான் வாழுவேன். இப்படிப்பட்ட முரட்டாட்டம் பரலோகத்துக்கு விரோதமான காரியம். செவி கொடுங்கள். முரட்டாட்டம் பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. கீழ்ப்படிதல் பரலோகத்துக்கு பாதை காட்டும். ஆகினால் என் மணவாளனாகிய இயேசு இன்றைக்கு என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் அதை நான் கேட்கிறேனா? அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேனா? ஒருவேளை இந்த காலையில நான் வேதம் படித்திருப்பேன். அந்த வேதத்தில் ஆண்டவர் ஒருவேளை என்னிடத்தில் சொல்லியிருப்பார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லி. நானோ உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். வேதத்தை ஏதோ ஒரு கடமைக்காக வாசித்தேன். நான் முன்பு போல நான் கோபப்படுவேன், முன்பு போல நான் எரிச்சல் அடைவேன், என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று நீ சொல்லுவாயானால் மணவாளன் மணவாளன் என்று சொல்வது மாய்வாளம். அவர் ஒரு மணவாளனாக இருக்க முடியாது. அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்ன? வேதத்தின் மூலமாக அவர் பேசுகிறார், அதற்கு கீழ்ப்படிந்து நட. இந்த காலையில நீ வேதம் படித்தாயா? படித்தவர் என்ன சொன்னார் என்று கேட்டாயா? கேட்கவில்லை என்றால் உனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தெளிவாக சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுவதை சபையை கேள். அடுத்து என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆடுகள் எனக்கு பின் செல்லும், அந்நியனுக்கு பின் செல்லாது. மயக்கி நரகத்துக்கு இழுத்து செல்கிற சாத்தானுக்கு என் சபை பின்னாலே செல்லாது. சாத்தான் உலக வழிக்கு இழுப்பான், நயங்காட்டி இழுப்பான், நயவஞ்சக பேச்சினால் இழுப்பான், பல் பொல்லாத சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து இழுப்பான். ஆனால் என்னுடைய உண்மையான மனவாட்டியோ அந்த பிசாசுக்கு பின் செல்ல மாட்டாள், எனக்கு பின் செல்வாள். யாரை பின்பற்றுகிறாய்? உலகத்தில் எல்லோரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். உலகத்தில் எல்லாரும் இதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள், நானும் அதை பின்பற்றுகிறேன். சொல்லுகிறாயா? அப்படியானால் உன் மணவாளனுக்கு நீ பின் செல்லவில்லை, மணவாளனுக்கு எதிரியாகிய பிசாசுக்கு பின் சென்று ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறாய். Listen, you are in spiritual adultery. You are not listening to your bridegroom Jesus, and you are still listening to the world, and you are bringing corruption to your life. You are in spiritual adultery. That's a strong word, but that's the truth. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு பின் செல்கிறாய்? உலகத்தின் சத்தம் பெரிதாக கேட்கிறது. இன்றைக்கு கண் முன்னால் நின்று பேசுகிறது உலகம். காது கேட்க உலகம் கதறிக்கொண்டிருக்கிறது, மயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய மனவாழ்வோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாருடைய குரலை கேட்பாய்? யாருக்கு பின் செல்வாய்? Decide today. Tomorrow may be too late. நாளைய தினம் உனக்கு சொந்தமா இல்லாமல் இருக்கலாம். நாளை சின்னம் முடிவு நாளா இருக்கலாம். முடிவு செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கு. இதுவே தருணம். ஆகினால் தான் சொன்னார், என்னை மீட்கும் நாள் வந்துவிட்டது. இதோ என்னுடையவளை மீட்க வருகிறேன். ஆயத்தப்படு, இன்று ஆயத்தப்படு. மணவாளனுடைய சத்தத்தை கேள். மணவாளனுக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்புக்கொள். தொடர்ந்து உலகத்துக்கு பின்னாலே செல்லாது. மயக்குகிற உலகத்துக்கு பின்னாலே, மாய உலகத்தின் வலையிலே சிக்கி தொடர்ந்து வாழாது. அடுத்து மணவாளன் என்ன சொல்லுகிறார்? யோவான் 17வது அதிகாரம் 6வது. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். Praise God. பிதாவினிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்தவர்கள், எனக்கு மணவாட்டியாய் இருக்கும்படியாக நீர் நியமித்த மக்கள் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்கள். நான் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறேனோ அதை மதிக்கிறார்கள். அதை தங்கள் வாழ்க்கையில் வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறார்கள். கவனி, பாரம்பரிய கிறிஸ்தவமே கவனி. யாருடைய வசனத்தை கை கொள்கிறாய்? உன்னுடைய பாரம்பரியம் சொல்லுகிறதை கேட்கிறாய். உன்னுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது, ஓசன்னா பாடு, குருத்தோரையை பிடித்துக்கொள், வீட்டுக்கு வந்தவுடனே சினிமா பார், குடித்து வெறி, நரகத்தின் பாதையில் செல். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ வசனத்தை எங்கே கடைபிடிக்கிறாய்?
பாரம்பரியத்தை உண்டாக்கினவன் யார்? வேதம் பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறதா? பாரம்பரியத்தை கடைபிடித்து தங்களை கீழாக்கி கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்த ஆண்டவர், என் மாயக்காரரே, என் மாய்மாலரே, குருடரே என்று சொல்கிறார். ஆனால் நீ இன்னைக்கு ஓசன்னா பாடுகிறாய், குருத்தோலையை பிடித்து ஓடுகிறாய் ரோட்டிலே. கவனி சபையே, முட்டாள்தனத்துக்கும் மதியினத்துக்கும் ஒரு முடியாக கவனி. கத்த சொல்கிறான், என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? என் வசனம் என்ன சொல்கிறது? நான் ஒரு நாள் கழுதைக்குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு போனேன். அதை நினைவு கூறும்படியாக ஓசன்னா பாடி குருத்தோலை எடுத்துக்கொண்டு போக சொல்லி இருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் ரசத்தை நினைவு கூறும்படி நீங்கள் ரசத்தை பானம் பண்ணுங்கள், அப்பத்தை சாப்பிடுங்கள். உண்மை. ஆனால் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு தெருவிலே போய் என்று சொல்லி இருக்கிறதா வசனம்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூச்சலிடு, மற்ற நாள் சினிமா பாட்டு பாடு சொல்லி இருக்கிறதா? பாரம்பரியத்தை பின்பற்றி மதியினத்தை பின்பற்றி மதியினாய் மாறிக்கொண்டிராது. வேதம் சொல்கிறார், வசனங்களுக்கு கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி. வசனம் என்ன சொல்கிறது? உன் இருதயம் கர்த்தரை ஆராதிக்கட்டும், உன் இருதயத்திலே கர்த்தருக்கு துதி உண்டாகட்டும், உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கட்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர்கள் நிறுவனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்ன? பாவத்தை செய்கிற உன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஜீவ பலியாக மாற்று. இளவின் இச்சைகளுக்கு இடம் கொடாதே. வாலிபரே, உன் வாழ்வ பருவத்தில் சிருஷ்டிக்கிற நிறை உலகம் சொல்லும் தாறுமாறுக்கு போ, விபச்சாரம் செய், வேசித்தனம் செய், குடி, வெறி என்று உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பரிசுத்த மனவாட்டியாக மாற்றி என்னோடு அழைத்து செல்ல துடித்துக் கொண்டிருக்கிறது என் இருதயம். என் வசனத்துக்கு வா. என் வசனம் என்ன சொல்கிறது? உன்னை சுத்தவானாக காத்து பாலியத்தின் நிச்சயங்களுக்கு விலகி ஓடு, விலகி ஓடு. Flee from lust. See that lust doesn't follow you. Flee. Don't stay one more second in the place where lust can be created. Flee from there. ஓடு. இச்சை உண்டாகுமானால், இச்சை உண்டாகக்கூடிய இடத்தில் இருப்பாயானால், இச்சை உண்டாகக்கூடிய நட்பிலே இருப்பாயானால் ஓடு. அந்த வசனத்தை நீ கை கொள்வாயானால் நீ வரப்போற மணவாளனுக்கு உகந்த மணவாளன். அப்படி இல்லாவிட்டால் எவனோ ஒருவன் உண்டாக்கின பாரம்பரியத்திலே அந்த பிசுபிசுப்புல இன்னைக்கு பிசுபிசுத்துக் கொண்டு இருக்கிறாய். There is nothing good about you. There is nothing holy about you. You are going to meet an miserable end. Prepared? Are you ready? அடுத்து வாருங்க. 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவர்களை பகைக்கிறது. கவனி, இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பகைத்தான். உலகம் இந்த பொல்லாத அந்தகார லோகாதிபதியின் ஆளுகைக்குள் இருக்கிறது. இந்த அந்தகார லோகாதிபதியின் பெயர் என்ன? சாத்தான், பிசாசு, விழுந்து போன சத்துரு, பழைய பாம்பு, எத்தனையோ பெயர்கள். இந்த விழுந்து போன சத்ருதான் இந்த உலகத்தின் அதிபதி. நீ எப்பொழுது மணவாளனுக்கு உகந்த மணவாட்டியாக மாறி பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறாயோ அப்பொழுது இந்த பொல்லாத உலகத்தின் அதிபதி மக்களை தூண்டி விடுவான், உன்னை பகைக்க சொல்வான். நீ யோசிப்பாய், ஐயோ நான் இயேசு பிள்ளை அல்லவா, நான் மற்றவர்களை நேசிக்கிறேன், நான் தாழ்மையோடு இருக்கிறேன், நான் எளிமையாக இருக்கிறேன், நான் தாறுமாறாக செலவு செய்யவில்லை, ஓடி ஓடி உதவி செய்கிறேன், ஏன் உலகம் என்னை பகைக்கிறது? ஏன் என் அடுத்த வீட்டுக்காரர் என்னை பகைக்கிறார்கள்? ஏன் நான் வேலை செய்கிற ஒரு இடத்தில் ஒருவரும் எனக்கு அன்பையும் நேசத்தையும் காட்டவில்லை? காரணம் தெரியுமா? நீ உண்மையான இயேசு பிள்ளையாக இருந்தால்
இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவரால் தூண்டப்பட்டு உன்னை பகைப்பார். ஆனால் நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஐ எம் a popular person. ஐயோ, நான் வேலை செய்யற இடத்துல எல்லாரும் என் மேல உயிரியே வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப என்ன நேசிக்கிறாங்க, நீ எங்க போனாலும் அண்ணா அண்ணா, தம்பி தம்பி, அக்கா தங்கச்சின்னு என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு ஆபத்து. நான் சொல்லுகிறேன், நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் ஒருவரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. உன்னை நேசிக்கிறவர்களை விரலிட்டு வெண்ணலாம். 12 பேரிலேயே ஒருவர் இயேசுவை நேசிக்கவில்லை. காட்டிக்கொள்ள இயேசு சிலுவைக்கு செல்லும் பொழுது அனைவருமே விட்டு ஓடி போனார்கள். இதுதான் உலகத்தின் அன்பு. உலகம் உன்னை பகைக்கும். நீ பகைக்கப்படுகிறாயா, நேசிக்கப்படுகிறாயா? இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுகிறது? ஐ எம் வெரி ஃபேமஸ், ஐ எம் வெரி பாப்புலர். ஃபேமஸ் பாப்புலர். பாப்புலர் என்றால் எல்லோரும் என்னை நேசிக்கிறார்கள். The more popular you are to the world, the farther away you are from heaven. எவ்வளவு அழகா அதிகமாக உலகத்தால் நேசிக்கப்படுகிறாயோ அவளை அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமானவன். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் உலகம் உன்னை பகைக்கும். இயேசுடைய பிள்ளைகள் உன்னை நேசிப்பார்கள். இயேசுவை உண்மையாக அறிந்தவர்கள் உன்னை நேசிப்பார்கள். மற்றவர்கள் நேசிப்பதை போல் நடிப்பார்கள். கவனி, உன்னை உண்மையாக நேசிக்கிறவர்கள் இயேசுடைய பிள்ளைகள். ஒரு சிலர் நேசிக்கிறது போல நடிப்பார்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி தருகிறது பகை. There is no other gift from the world to you. The world will give you hatred. The world will hate you. It will exclude you. It will reject you. இயேசுவை உலகம் பகைத்தது. கொஞ்ச பேர் மாத்திரம்தான் அவரோடு இருந்தார். உலகம் பகைத்தது, வெறுத்தது, ஒதுக்கிட்டு, காட்டி கொடுத்தது, மறுத்தது, மறுதளித்தது. ஏன் சொல்லுகிறார்? நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் இவர்களை பகைத்தது. இவர்கள் என்னுடைய பாதையை தெரிந்து கொண்டு என்னுடைய மீட்பின் நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களால் உலகம் இவர்களை பகைக்கும். பிரதர், are you hated by the world or are you loved by the world? கவனிங்க, எத்தனை அதிகமாக உலகத்தின் சிநேகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை நீ பெருமையாக தம்பட்டம் அடிக்கலாம், ஓ எனக்கு எல்லாம் நண்பர்கள் தான். இவ்வளவு நண்பர்கள், நான் உன்னை சொல்லு, உனக்கு சொல்லட்டும். பிசாசானவன் தன் பிரதிநிதிகளை கொண்டு நேசிப்பது போல உன்னை மாய வலையில் பின்னி வைத்திருக்கிறான். சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சி போல பிசாசின் மாய வலையில் நீ சிக்கி கிடக்கிறாய். ஆனால் உலகம் உன்னை பகைக்குமானால் நீ அந்த வலைக்குள் போகவே மாட்டாய். அன்பர் இயேசு மடியிலே இருப்பார், அவர் பிடியிலே இருப்பார். புரிகிறதா தேவ சபையே? ஆகினால் உலகத்தால் பகைக்கப்படுகிற அனுபவம் இன்றைக்கு இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளலாம், மீட்கப்படுகிற நாள் உனக்கு கெட்ட நாள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அந்த நாள் துக்க நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், அழுகை நாள், துக்கத்தின் நாள், புலம்பலை நாள் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாருக்கு? உலகத்தின் நண்பனாக இருக்கிறவங்க. ஆனால் நீ உலகத்தால் பகைக்கப்பட்டால், உலகம் உன்னை வெறுத்து தள்ளினால், உன்னுடைய உண்மையான வாழ்க்கைக்காக நீ குடித்து வெறுத்து உலகம் உன்னை வெறுத்தால், உன்னை பகைத்தால், ஓ அப்ப நான் ஆண்டோட பிள்ளை நினைத்துக் கொள்ளாது, தப்பா புரிந்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை இந்த கூட்டத்தில் நான் அப்படி சொல்வேனா, நீங்கள் என்ன தப்பா புரிந்து கொள்ளலாம். குடித்து வெறிக்கும் பொழுது வீட்டில் எல்லாரும் துரத்தினார்கள், அப்படின்னா ஆண்டவரை நேசித்தார். அப்படி அல்ல. உன்னுடைய நேர்மை நிமித்தமாக, உன்னுடைய தூய்மை நிமித்தமாக, உன்னுடைய அருமையான அழகான பழக்க வழக்கங்கள், அருமையான தன்மைகள், சுபாவங்கள், இது நிமித்தமாக உலகம் உன்னை பகைக்குமா? அநேக நேரத்தில் நீ உண்மையை எப்பொழுது பேசிக் கொண்டிருந்தால் பொய் பேசுகிற அந்த உலகம் உன்னை பகைக்கும். அப்படிப்பட்ட பகையின் அனுபவம் உனக்கு உண்டா? அப்படி அனுபவம் தொடர்ந்து உனக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? அப்படி இருக்குமானால் மீட்கப்படுகிற நாள் உனக்கு இனிமையான நாள், இனிதான நாள்.
அப்படி இல்லாவிட்டால் அந்தோ பரிதான். கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் சிநேகத்தை தேடி போகாதே. உலகம் பகைத்தால் சந்தோஷம் கலிகூர். உலகம் உன்னை வெறுத்தான், நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று அறிந்து மகிழ்ச்சி. அடுத்து உலகம் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நமது வரப்போகிற மணவாளன் என்ன சொல்கிறார்? யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தான் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல. கவனியுங்கள், திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தை ஆளுகிறவன். எந்த உலகத்தை? பாவம் நிறைந்த அந்த உலகத்தை. எப்படிப்பட்ட பாவம்? என் விருப்பப்படி வாழலாம், அதிகமாக பணத்தை எப்படியும் சம்பாதித்து பணம் கொடுக்கிற ஆடம்பரத்தையும் பணம் கொடுக்கிற சொகுசு வாழ்க்கையையும் மரண பரியந்தம் நான் அனுபவிக்கலாம். பல காரியங்களை நடப்பிப்பதற்கு, பல சந்தர்ப்பங்களில் தப்பித்துக் கொள்வதற்கு நான் பொய்யும் சொல்லலாம். நான் எப்படியும் வாழலாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உலகத்துல எவனுக்கு சரீரத்துல பலம் இருக்கிறதோ அவன் உலகத்திலே தன்னுடைய வழியை அழகாக முன்னேற்றி செல்ல முடியும். ஏனென்றால் அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பான், கொலை செய்ய வேண்டிய இடத்துல கொலை செய்வான், பிடுங்க வேண்டிய இடத்துல பிடுங்கிக் கொள்வான். ஏனென்றால் சரீரத்தில் அவனுக்கு பலம் இருக்கிறது. அல்லாவிட்டால் ஆளுகையில் இருப்பதனால் அதிகாரம் இருக்கிறது, ஆளுகையில் இருப்பதனால் அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால் அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்யலாம். இதுதான் உலகத்துக்கு சொந்தமானவர்களை வழி. புரிகிறதா? சினிமாவில் நடிக்கலாம், அருவருப்பான இச்சைக்கு என் சரீரத்தை உட்படுத்தலாம், அதன் மூலமாக கிடைக்கிற பணத்தின் மூலமாகவும் அதன் மூலமாக கிடைக்கிற புகழ், அழிந்து போற உலகத்தின் புகழ், அதன் மூலமாகவும் நான் களி கூறலாம். இது உலகத்தாருடைய வழி. ஆனால் தேவனுடைய வழி என்ன? நீ உலகத்தாராய் அல்லாமல் தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால் இந்த உலகம் தேடுகிற காரியங்களை தேடி பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்க மாட்டாய். உன் நேரத்தை வீணடித்து பொழுதையும் போக்க மாட்டாய். வீடு வீடாக தெரிந்து உளறிக்கொண்டு இருக்க மாட்டாய். என் ஆண்டவருடைய பாதம் எனக்கு போதும், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்பேன் என்று நினைப்பாயே தவிர, பொழுது போகவில்லை பக்கத்து வீட்டிலே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு வரலாம் என்று யோசிக்கவும் மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய மக்கள் உலகத்தார் அல்லாதபடியால் செய்ய மாட்டார்கள். இயேசு சொல்லுகிறார், பேதுருவும் யோவானும் உலகத்தார் அல்ல, அவர்கள் என்னுடையவர்கள். ஆகையினால் எனக்காக உழைத்தவர்கள் ஜெயிலுக்கு போவார்களே தவிர உலகத்தை சந்தோஷப்படுத்தி பிரியப்படுத்தி உலகத்திலே இன்பத்தை காண மாட்டார்கள். தெளிவாக சொல்கிறேன், புரிகிறதா? இவர்கள் என்ன சொன்னார்கள்? அதிகாரிகளை பார்த்து பேதுருவும் யோவானை என்ன சொன்னார்கள்? இந்த பூமியிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், இந்த பூமியிலே நீங்கள் கட்டளைகளை பிறப்பிக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதற்கான தண்டனை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். எங்கள் மணவாளன் மேலே இருந்து பேசுகிறார், ஆனால் நீங்கள் உலகத்தால் தூண்டப்பட்டு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய கையிலிருந்து பல காரியங்களை எங்கள் மணவாளனுக்கு விரோதமாக செய்யும்படியா தூண்டுகிறீர்கள். நாங்கள் செய்ய மாட்டோம். கவனியுங்கள், உலகத்தாராக இல்லாமல் இருப்பார்கள். உண்மையான தேவ பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவாகிய மணவாட்டி வருகைக்காக காத்திருக்கிற மணவாட்டிகள் உலகத்தாராய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உலகத்தை பிரியப்படுத்த மாட்டார்கள். பவுலப்போஸ்தலன் அருமையாக கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நான் இன்னும் உலகத்தை பிரியப்படுத்துவேனானால், இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பிரியப்படுத்துவேனானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. புரிகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மில் எத்தனை பேர் எவ்வளவு மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரிடத்துல ஏதோ நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால், ஒருவரை 4 வார்த்தை புகழ்ந்து விட்டால் எனக்கு சம்திங் கொடுப்பாரு, சம்திங் கிடைக்கும் எனக்கு.
நீ உலகத்தின் போக்கில் போய் கொண்டிருக்கிறாய். மனிதனுடைய பர்சனல் இருந்து வருகிற சம்திங் நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா? சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் will not be yours. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவாக மனிதனை பிரியப்படுத்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு வீண் புகழ்ச்சிகளை கொடுத்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You stoop down to praise people. You stoop down to admire people. Why? To find favor in their eyes. Remember, God says, if you are the true bride of Jesus Christ the Lord, you will hate the world and the world will hate you. உலகத்துக்கு சொந்தமாய் வாழாதே. இன்றைக்கு இரட்டை வேட கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். நீங்கள் இரட்டை வேட கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். ஞாயிற்றுக்கிழமையிலேயோ அல்லது சுவிசேஷ கூட்டங்களிலோ அல்லது ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஜப கூட்டத்திலோ நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் கூக்குரலிடுவார்கள். மற்ற நேரமெல்லாம் பூமிக்குரியவர்களாக, உலகத்துக்குரியவர்களாக, உலகத்தின் மக்களுடைய புகழ்ச்சியிலே மயங்கி, உலகத்தின் மக்களை புகழ்ந்து அவர்களை மயக்கி உலக ஆதாயத்துக்காக வாழ்வார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவனுடைய அவல நிலை, சீர்கட்ட நிலை. புரிகிறதா? நம்முடைய மனவாளனாக வரப்போகிற இயேசு சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறான். நீ என்னுடையவனா அல்லது உலகத்தாரா? நான் என் பிதாவை நோக்கி சொல்லட்டும். இங்கே ஆராதிக்கிற இந்த ஆலயத்தில் அமர்ந்து என்னை ஆராதிக்கிறவர்கள் உலகத்தார் அல்ல. என் பிதாவை நோக்கி நான் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். நீ ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு வேலை தளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பணப்பித்தர்களாக, விபச்சார மயக்கத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் நான் உன்னை குறித்து என் பிதாவிடத்தில் சொல்லட்டும், இவன் உலகத்தான் அல்ல. அப்படிப்பட்ட அறிக்கையை நான் உன்னை பற்றி செய்ய முடியுமா? நீ அப்படிப்பட்ட என்னுடைய மனவாட்டித்தானா? அப்படியானால் அந்த மீட்பின் நாள் உனக்கு மகிழ்ச்சி. நான் மீட்க வரும்பொழுது நீ வெண்ணாடையோ விடுத்தி என்னுடைய சமூகத்தில் வந்து குருத்தோலையை பிடித்துக் கொண்டு என்னை துதிப்பான். வெறுமையாக ஓசன்னா போட்டு ஒரு குறிப்பிட்ட நாளிலே ரோட்டிலே துதித்துக் கொண்டு போக மாட்டேன். புரிகிறதா தேவச்சானமே? செவித்தினவர்கள் போகட்டும், இருதய கடினம் போகட்டும், இரட்டை வேடம் மாறட்டும், வேஷம் கலையட்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. எல்லாமே வேஷம் கடந்து போகும். இன்றைக்கு உன்னை புகழ்ந்து தூக்கி மேல வைப்பான். ஏன்? நீ உலகத்தானா இருக்கிறபடியால், உலகத்தானாக அவர்கள் இச்சைக்கு ஏற்றபடி நடக்கிறபடியால் உலகம் உன்னை புகழ்கிறது. ஆகினால்தான் நம் மணவாளன் சொன்னார், உலகத்தாரால் புகழப்பட்டால் உனக்கு ஐயோ ஐயோ. கவனிங்கள், இயேசு சுவாமி வைத்த ஸ்ட்ராங் வேர்டு. யாராவது ஒருவர் ஆக்சிடென்ட்லே அடிபட்டு கிடந்தால் ஐயோ பாவம் என்று நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் மேலிருந்து சொல்வார், ஐயோ பாவம், ஆக்சிடென்ட்ல மறித்தவன் என் பிள்ளை அவன் என்னிடத்துல வந்து விட்டான். ஆனால் நீயோ ஐயோ பாவம், பாவத்தில் இருக்கிறாயே. புரிகிறதா? அதனால்தான் நாம் ஐயோ பாவம் என்று சொல்கிறோம். யார் ஐயோ? யாருக்கு ஐயோ? பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஐயோ. விளங்குகிறதா? யாரையாவது பார்த்தா ஐயோ பாவம் சொல்லிடாதீங்க, இனிமையா சொல்லாதீங்க. பாவத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஐயோ. ஒருவேளை விபத்திலே மறித்து சுவாமி பிள்ளையாக, இயேசுவின் பிள்ளையாக மறித்து ஒருவன் கிடப்பானால் அவன் ஆவி பிரிந்து அனுப்பினவரோடு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்க வந்து ஐயோ பாவம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், ஐயோ பாவம், பாவத்தில் பிரியப்படுகிற என் மனவாட்டி என்று சொல்லி நடிக்கிற வேண்டா மனுஷியே, உனக்கு ஐயோ. நான் பிசாசுக்காக உண்டாக்கின நரகத்தில் என் சாயலில் உருவாக்கின உன்னை தள்ள வேண்டுமே. என் சாயலில் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் உன்னை பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட நரகத்தில்
நான் தள்ள வேண்டுமே. ஏன் நீ உலகத்தில் மயங்கி கிடந்தாய், உலகத்தானாய் வாழ்ந்தாய். ஆனால் நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி உன்னை ஏமாற்றிக் கொண்டாய். இரட்டை வேடம், டபுள் ஆக்ட். வேதனையான ஒரு நிலைமை, வேதனையான ஒரு நிலைமை. ஒரு பொழுதும் ஒரு விதத்திலும் உலகத்தை பிரியப்படுத்தும்படியாக நடக்காது. அதனால் உனக்கு எந்த வந்து குவிந்தாலும், பேரும் புகழும் சம்பாத்தியமும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டை தேடி வந்தாலும் உலகத்தை பிரியப்படுத்தி நடக்காதே. நடந்தால் நீ மணவாட்டி கிடையாது. நடப்பாயானால் நீ மணவாட்டி கிடையாது. உன் மணவாளனை பிரியப்படு, உன் மணவாளனை பிரியப்படு. கவனி, ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாய்? உன்னையே பிரியப்படுத்துவாய். உன் சரீரமே உனக்கு விரோதமாக வரும். உன்னதா பாட்டு புத்தகத்திலே அருமையாக சாலமோன் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். கற்பனை தான், ஆனால் அது உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை. கற்பனையில் அவர் சொல்லுகிறார், மணவாளன் வந்தார், வீட்டுக்கு வெளியே நின்று, என் பிரியமே, எனக்கு அருமையானவளே, என்னென்ன வார்த்தைகளை அன்பினாலே சொல்ல முடியுமோ சொன்னார். ஆனால் மணவாட்டி என்று சொல்லிக் கொள்ளப்பட்ட சபையோ, ஐயோ நான் தூங்க போய்விட்டேனே, காலையெல்லாம் கழுவி விட்டேன், என் ஆடையெல்லாம் மாற்றி விட்டேன், நான் ஓய்வெடுக்கிற நேரம், நான் எப்படி எழுந்தி கதவை திறக்கட்டும்? கற்பனை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை பின்பாடு சமாளித்துக் கொண்டு எழுந்து திறந்த போது மணவாளனை காணும். போய்விட்டார், என் நேசர் எங்கேயோ போய்விட்டார். கவனி, இன்றைக்கு எத்தனை நேரம் சுகமான படுக்கை, சுகமான காற்று. ஓ, இப்பொழுது எழும்பி எப்படி ஜெபிப்பது? மணவாளன் வந்து தட்டுவார், என் மணவாட்டியே, என் பிரியமே, எழுந்திருக்க மாட்டாயா? என்னோடு பேச மாட்டாயா? நான் உன்னோடு பேச அனுமதிக்க மாட்டாயா? என் மணவாளன் வருவார். இல்லை, நான் தூங்கட்டும், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நான் களைத்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஒருவேளை இரவிலே சீக்கிரமாக படுக்கைக்கு சென்று சுகமான நித்திரை தொடங்கும் பொழுது மணவாளன் அழைப்பான். அந்த குடும்பத்துக்காக என் இருதயம் ஏங்குகிறது, அந்த கூட்டத்துக்காரக கூட்டத்துக்காருக்காக என் இருதயம் துடிக்கிறது. எழுதி ஜெபிப்பாயா? கொஞ்ச நேரம் மண்டிடுவாயா? கொஞ்ச நேரம் மண்டாட்டு ஜெபத்தில் ஈடுபடுவாயா? இல்லையா ஆண்டவரே, எவ்வளவு களைப்பு, எவ்வளவு சோர்வு, என்னால் முடியாது. கதவை திறந்து பார்க்கும் பொழுது மணவாளன் இருக்க. இந்த பரிதாபமான நிலை உனக்கு வரலாம். மணவாட்டி என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவே, ஆண்டவர் உன் மணவாளன் அன்போடு வந்து கூப்பிடும் பொழுதெல்லாம் கதவை அடைக்கிறாய், கதவை திறக்க மறுக்கிறாய். நீ திறக்க நினைக்கும் பொழுது மணவாளன் இருக்க மாட்டான். கவனி, கொஞ்ச நேரம் கழித்து திறப்பேன், என் சோம்பலை முறித்து விட்டு திறப்பேன், கொஞ்ச நேரம் சுக படுக்கையில் அமர்ந்து திறப்பேன் என்று சொல்லி தாமதித்து திறப்பாயானால் மணவாளன் அங்கே இருக்க மாட்டான். இதை எச்சரிப்பை கொடுப்பதற்காகத்தான் அல்லது உன்னத பாட்டு புத்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறார். கவனி, உன் நிலைமை என்ன? உன்னை தேடி மணவாளன் பேசிக் கொண்டிருக்கிறார். மணவாளன் ஆதங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் வரப்போகிறேன், ஆயத்தமாக மாட்டாயா? நான் வரப்போகிறேன், என்னை காண வாஞ்சிக்க மாட்டாயா? நான் வரப்போகிறேன், என்னோடு நித்தியத்தை கழிக்க துடிக்க மாட்டாயா? இல்லை, இன்னும் கொஞ்ச காலம் உலகத்தை அனுபவிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்க்கட்டும், பேங்க்ல போடட்டும், இன்னும் கொஞ்சம் விபச்சார மயக்கத்தில் அலையட்டும். கவனி, உன்னைத்தான் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நினைத்து எனக்கு கதவை திறக்கும் பொழுது நான் அங்கே இருக்க மாட்டேன். நீ என்னை தேடி வரும் பொழுது என்னை காண மாட்டாய்.
உன்னத பாட்டிலே பயங்கரமாக சொல்லி இருக்கிறது. என் நேசரை தேடினேன், என் நேசரை பார்த்தீர்களா, என் நேசர் போய்விட்டார் பார்த்தீர்களா, அப்படி நீயும் கதறுவாய், நீயும் கதறுவாய். ஐயோ, என் ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தாரே, மறுபடியும் மறுபடியும் பேசினாரே. நானோ என் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளை மாறி நானும் இருக்கட்டும். அவர்கள் சினிமா பார்த்தாலும் நானும் பார்க்கட்டும். அவர்கள் லவ் பற்றி பேசினார்கள், நானும் பேசட்டும். அவர்கள் அருவருப்பான உடைகளை பற்றி பேசினார்கள், ஆபரணங்களை பற்றி பேசினார்கள், நானும் பேசட்டும். ஹாஸ்டல்ல இருக்கிற யங் கேர்ள், யங் பாய், உன்னைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், வழியை மாற்று. யாரும் எதையும் செய்து கொண்டு தெரியட்டும், யாரும் எதையும் பேசிக்கொண்டு தெரியட்டும். யூ கம் அவே. என்னுடைய பிள்ளையாக மாறும், என்னுடைய பிள்ளையாக மாறும். நான் ஒருவர் தான் நித்தியமாக இருக்க சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னுடைய பெண், உன்னுடைய சிநேகிதிகள் பேசுகிறதை கேட்டு மயங்கி தெரிவாயானா, தாறுமாறான பேச்சுக்களுக்கு நடத்தைக்கு ஒப்பு கொடுப்பாயானா, நான் வரும்பொழுது என்னை காணாம, நேசரை காணோம் என்று சொல்வாய். நேசரோ வந்துவிட்டு மணவாட்டி அழைத்து விட்டு போய்விட்டிருப்பார். நீ தெரு தெருவாக கதறுவாய், தெரு தெருவாக புலம்புவாய். என்னோடு பேசினாரே, என்னை அழைத்தாரே, நான் கேட்காமல் போய்விட்டேனே, அதுவே உன் முடிவு. இன்னும் தொடர்ந்து அப்படி வாழ போகிறாயா? ஏ பாரம்பரிய சபையே, சபையில் சேர்ந்து இன்றும் மக்கிக் கொண்டிருக்கிற ஒரு இலையை போல அழுகிக் கொண்டிருக்கிறவனே, மாற மாட்டாயா? Won't you change? Your tradition is eating you away. Won't you change? செவி கொடுப்போமா? செவி கொடுப்போமா? நாம் தான் மறத்து போன இருதயத்தை உடையவர்களாயிற்றே. இப்பொழுது கேட்போம், அடுத்த நிமிஷமே மறந்து விடுவோம். அதே பாவ பேச்சு, அதே பாவமான நடத்தை, அதே பாவ பார்வை, விபச்சார பார்வை, மறத்து போன உள்ளம், மறத்து போன உள்ளம், ஆண்டவரை மறுக்கிற உள்ளம். திரும்ப மனம் திரும்பும். கத்த பேசிக் கொண்டிருக்கிறார். பாதாளம் வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா, தேர்ந்தெடுத்துக்கொள். இன்றைக்கு மீட்பர் வரப்போகிறார், என் மீட்பர் வரப்போகிறார். அவர் உன் மீட்பர் தானா? தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கவனிங்கள், உலகத்தின் பற்று பாசங்கள் எல்லாம் இரண்டாவது. நீ என்னுடைய உண்மையான சீஷனாய் இருப்பாயானால் உலகத்திலே உனக்கும் எனக்கும் நடுவில் தடையாக வருகிறவர்கள் உன் பாசத்துக்கு உரியவர்கள் அல்ல. கவனி, நீ வெறுக்க வேண்டும். ஆதரவு வேறு, அப்ரூவல் வேறு. நான் மறைமுகமாக ஒருவேளை நீ பரிசுத்தமாகிவிட்டால் குடும்பத்தை விட்டு போ என்று சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இயேசுவும் அப்படி சொல்லவில்லை, இயேசுவும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய உள்ளான உறவு, உன்னுடைய உண்மையான பாசம் ஆண்டவருக்கு இருக்குமானால் உலக நேசத்துக்காக, பாசத்துக்காக தவறை செய்ய மாட்டான். வெறுப்பாய், என்னுடைய பாச உறவு போய்விடுமே என்று சொல்லி பாவத்துக்கு இணங்க மாட்டாய். பாசத்திலே மாட்டி பாவியாக வாழ மாட்டாய். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எங்க அம்மா பெருசு, எங்க அப்பா பெருசு, என் கணவன் பெருசு, என் பிள்ளை பெருசு. அதனால அவங்கள பகைச்சிட்டு நான் எப்படி இயேசு வச்சுக்க முடியும்? நீ வச்சுக்கவே வேண்டாம். மீட்பர் வரும்போது அப்படி இருந்தவங்கள கூட்டிட்டு போவார். நீ அவருக்கு வேண்டாம், நீ அவருக்கு வேண்டாம். நீ வந்தாத்தான் பரலோகம் நிறையுமா? உன்னை நீ பெரிதுபடுத்தாதே, உன்னை நீ உயர்த்திக் கொள்ளாதே. நீ அற்பம் அவருக்கு. ஆனால் நீ மாறி உலகத்தை வெறுத்து பந்த வாசத்தை உதறி அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் தொடர்ந்து பெருமை என்ற வலையிலும் சுயம் என்ற வலையிலும் சிக்கி அவர்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? ஏன்னா ஆண்டவர் இயேசுவா பேசிவிட்டார். ஏதோ ஒரு அம்மா கத்திக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரா வந்து பேசிவிட்டார். நினைக்க வேண்டுமானால் நினைத்துக்கொள், அதனுடைய பலனையும் நீ அனுபவிப்பான். புரிகிறதா? ஆகினால் தான் லாசரு சொன்னான், ஐயா நரகத்திலே துடிக்கிறேன், அக்கினியனை வேக வைக்கிறது, வெந்து போகிறேன். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புங்க, மருத்துவர்களில் யாராயிலும் ஒருத்தரை அனுப்புங்கள், அவர்கள் போய் சொல்லட்டும் நரகம் எப்படி இருக்கிறது அவர்கள் சொல்லட்டும். அப்படியானால் என் உறவினர்கள் அங்கே வரமாட்டாங்க. பார்த்தாயா, நீ அந்த நரகத்துக்கு போக தீர்மானித்து விட்டால் போ. It is no loss to Jesus or his kingdom. It is a loss to you and you alone. God is not a God of favor or favoritism. கவனியுங்கள், உங்களோட பேசுற நானும் சொல்கிறேன். நான் எதை சொல்லியும் என் ஆண்டவரை அன்றைக்கு நான் மயக்க முடியாது. இன்றைக்கு என் உள்ளத்தை அர்ப்பணித்து ஜீவனை வெறுத்து நான் வாழ்ந்தால் என் அப்பன் வருகிற அன்றைக்கு அவனோடு போவேன். இல்லாவிட்டால் நீ நடித்தாய், நீ மாய்மாலமாய் இருந்தாய் என்று என்னை கைவிட்டு விட்டு சென்றார். அது நான் அறிந்து கொண்டுதான் பேசுகிறேன். என் இயேசு என் ஜீவனா? என் இயேசு எனக்கு எல்லாமா? அல்லது இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில பற்று பாசங்களை என்னை பிடித்து வைத்திருக்கிறதா? கவனியுங்கள், எது என்னை பிடித்து வைத்திருக்கிறது? கட்டப்பட்ட ஒரு கூண்டில் அகப்பட்ட பறவையை போல் இருக்கிறாயா? அது உன்னை பிடித்து வைத்திருக்கிறதா? அவிழ்த்து பறக்க பிரயாசப்படு, அவிழ்த்து பறக்க பிரயாசப்படு, கட்டுகளை அறுத்து விடு. மீட்பர் வருகிற வருஷம் நன்றாயிற்று. மீட்பர் மீட்க வரப்போகிறான். உலக பாசவலை நரக பாசறையில் அடைக்கிறது. கவனி, வேதனை, துடிப்பு, அழுகை, பற்கடிப்பு வேண்டுமா? Choose today. Make the choice today. Tomorrow may be too late. Are you going to please your bridegroom or the enemy of the bridegroom, ruler of this world? யாரை பிரியப்படுத்த போகிறார்? மணவாளனையா? மணவாளனுக்கு எதிரியான உலகத்தின் அதிபதியாகிய பிசாசான். அவன் உன்னுடைய உடலை என்ஜாய் என்ஜாய் என்று சொல்லி பாவத்துக்குள் இழுத்துக் கொண்டு போவான். நீ சந்தோஷமா இருப்பதான் எனக்கு பிடிக்கும், பல பாவ வலையில சிக்க வைப்பான். அந்த நேரத்திலே வெறுப்பாயா? அந்த ஜீவனை வெறுப்பாயா? பாவத்துக்கு தூண்டுகிற அந்த ஜீவனை வெறுப்பாயா? பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். உன்னை பாராட்டி சீராட்டி நித்தியத்தில் தன்னோடு வைத்துக் கொள்கிறார். மணவாளனை பெற்றுக் கொள்வார். Decide today. Tonight may be your last day. Decide right. Make a decision right now. Don't talk about religion. Talk about that person, Jesus. தாறுமாறானவர்களை பேசிக்கொண்டு கொள்கைகளையும் தத்துவங்களை பேசிக்கொண்டு அலையாதே. அந்த இயேசு, அந்த ஒருவர் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த பூமியில உன் ஜீவனை வெறுத்து விடு என்று சொல்கிறார். ஜீவனை வெறுத்து விடு என்றால் உலகத்தோட பிளஷர், அழிந்து போகிற சுகங்கள், அழிந்து போகிற சிற்றின்பங்கள், அழிந்து போகிற உறவுகள், எது எதெல்லாம் உனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிறதோ அதை வெறுத்து விடு. Cling on to Jesus. நடந்தவர் என்ன சொல்றார்? 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என்னுடைய மனவாட்டி நான் சுமந்த சிலுவையை சுமப்பான், நான் சென்ற பாதையில் செல்லுவான். நான் உலகத்தின் பாவத்தை சுமந்தேன், அதற்காக மரித்தேன், பாடுகளை அனுபவித்தேன். என்னுடைய மனவாட்டி மரிக்க தேவையில்லை. ஆனால் அநேகரை என்னிடத்தில் அழைத்து வருவதற்கு அவள் பாடுபட வேண்டும். அநேகரை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு அவள் சிலுவையை தூக்க வேண்டும். இயேசுவுக்காக நீ அனுபவிக்கிற பாடுதான் சிலுவை. உன் கழுத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சிலுவை சிலுவை அல்ல,
அதுவும் நீ நினைக்கலாம் அதை போட்டுக்கொண்டால் ஓ என் பிசாசு என்கிட்ட வரவே மாட்டான், ஏன்னா I have a cross in my chain. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முட்டாளே, உன் செயின்ல மாட்டிருக்கிற சிலுவை ஒன்றை சுமக்குமா, அதை நீ சுமப்பாய். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. ஒருவேளை குருத்தோலையிலே ஒரு சிலுவையை பிடித்துக் கொண்டு செய்து கொண்டு வீட்டிலே மாட்டி வை. அடுத்த வருஷம் குருத்தோலை வரும்பொழுது, பண்டிகை வரும்போது தூக்கி போடுவேன். இந்த வருஷம் எல்லாம் அந்த சிலுவை என்னை காக்கும். மடத்தனமாய் முட்டாள்தனமாய் யோசியாதே. இயேசுக்காக பாடு அனுபவி, அதுதான் சிலுவையை சுமக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மனவாட்டி என்னை போல சிலுவையை சுமக்க வேண்டும். அன்றைக்கு ஜீவனை கொடுத்தேன், இன்றைக்கு ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்த சாட்சிகளாய் மறுத்த காலம் முடிந்திருக்கிறது. ஒரு சிலர் மறிக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் பாடுகளை அனுபவி, மக்களை என்னிடத்தில் அழைத்து. என்னோட பிள்ளையே, உன் மனவாரன் சத்தம் கேட்கிறதா? அல்லது பக்கத்துல உட்கார்ந்து நயன் காட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறானே பொல்லாத பிசாசானவன், பாம்பானவன், அவனுடைய வார்த்தைகள் செவியில் விழுந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லிக் கொண்டிருப்பான், அந்த அம்மா பேசிட்டே போட்டு நீ கேட்காத, கேட்டா கூட மறந்துருப்பா. அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், பக்கத்துல உட்காந்து முதுக தட்டி கொடுப்பான். வேற வழி இல்ல, நீ மாட்டிக்கிட்டேங்க வந்து கேட்டுத்தானே ஆகணும். அந்த அம்மா இப்ப முடிச்சிடும், அப்புறம் நீ மறந்துடலாம். கவனிக்கிறாயா? அப்படி பேசுவான் உன் பகைங்கன். பிசாசு உனக்கு நண்பன் அல்ல, அவன் உன் பகைங்கன். அவன் உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்வான். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் இனிப்பாக இருக்கும். சுகர் கோட்டட் வேர்ட்ஸ், ரொம்ப இனிப்பான வார்த்தைகளை பேசுவான். அத்தனை நடிப்பு நரகத்தை எடுத்துக் கொள்கிறார். நரகத்தின் பாதை. மயங்குவாயா தொடர்ந்து, அல்லது மதி மயக்கத்திலிருந்து வெளியே வருவாயா? திட்டம் செய், இன்றைக்கு தீர்மானம் செய். கடைசியாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டான வேலையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உனக்கு உண்டானவர்களை வெறுத்து விடு. உனக்கு உண்டானவர்கள் என்றால் இந்த பூமி உனக்கு தந்த காரியத்தை நேசிக்காது. உன்னிடத்தில் பணம் இருந்தால் அதை பயன்படுத்து. பணத்தை நேசிக்காதே. பணத்தின் மேல் பாசத்தை வைக்காதே. வெறுத்து விடு, வெறுத்து விடு. ஐயோ, என் பணம் போய்விடுமோ, சொத்து போய்விடுமோ, இதை பத்திரப்படுத்த வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே, இப்படிப்பட்ட உண்மையோ எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், வெறுத்து விடு. உனக்கு தேவையானதை நான் தருவேன். உனக்கு தேவையானதை நான் தருவேன். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும், நான் தருவேன். அன்றன் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர், நாளைய ஆகாரத்தை வனாந்திரத்திலே மன்னாவை சேகரித்து வைக்காதே என்று சொன்னவர், அவருடைய மனவாட்டியாகி என்னை நாளைக்கு கைவிடுவாரா? ஒருவேளை மனைவிகளை துரத்தி அடித்தவர்களுக்கு அது புரியாது. மனைவிகளை நேசிக்காதவர்களுக்கு அது புரியாது. ஏனென்றால் பூமியிலே மனைவியை நேசிக்க முடியவில்லையே. ஆகினால பரலோக தேவன் மனவாட்டியை பாதுகாப்பேன் என்று சொன்னால் எப்படி நம்ப முடியும்? நாம தான் உன் மனைவியை அடிப்பதே நம்முடைய கடமை என்று நினைப்போமே. மனைவி வாயை திறந்தால் அடி, மனைவி பேசினால் அடி, ரொம்ப மிஞ்சி போனால் துரத்து. இப்படி வாழ்ந்த கணவர்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆனால் பற்றும் பாசமும் உள்ள ஒரு மணவாளன் தன் மனைவியை அனைத்து பாதுகாப்பான். அப்படிப்பட்ட மணவாளன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உனது துக்கம் எனது துக்கம் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட மணவாளன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீதிமான் ஒரு நாளும் பசியினாலே வருந்த மாட்டான். விட்டு விடுவாரா? பூமியில் அழிந்து போகிற சுகத்தை தேடி ஓடுகிற இரட்டை வேட கிறிஸ்தவனே மாறு. Stop all your double activities. Stop all the double road today. Either belong to Jesus or belong to the devil. Don't try to play a safe game that will lead you into misery, eternal misery. கவனி, கிறிஸ்து தெய்வமானால் அவரை தேடி அவர் பின்னால ஓடு. பிசாசு கொடுக்கிற சந்தோஷம் வேண்டுமானால் அவன் பின்னாலே ஓடு. அழிந்து போகிற சுகம் வேண்டுமானால் அவன் பின்னாலே ஓடு. இரண்டுக்கு மத்தியில ஒன்றும் கிடையாது. எப்படி பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவே ஒன்றுமே கிடையாது. சாசம் வெற்றிடம். ஒரு ஆகாயமான லோவா பறந்தா கூட இருந்து குதிச்சு அதுல ஏற முடியாது. அதே போலத்தான் அந்த வெற்றிடத்தை தாண்டி நீ போக முடியாது.
நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு, பரலோகத்து நரகத்துக்கு ஒண்ண முடியாது. அதே கேப் தான் இன்றைக்கும் பாவிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு நடுவில் இருக்கிறாங்க. இயேசுவோட பிள்ளைகளுக்கு, இயேசுவே இல்ல அல்லாதவர்களுக்கு நடுவில் அப்படிப்பட்ட ஒரு கேப் இருக்கிறது. ஆனால் நீயோ சேஃப் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர்களை கொஞ்சம் பிரியப்படுத்த இவன் உலகிட்டு போகலாம், இவர்களை பிரியப்படுத்த உலகி கொண்டு போகலாம். ஒருவனை நேசி, அவனை பிரியப்படுத்த. நேசிப்பது ஒரு கடமை, பாசத்தின் விளைவினால் உதவி செய்வது கடமை. புரிகிறதா? ஆனால் அவனோடு பிணைந்து கொள்ளாது. அவன் உன்னை பாவத்தில் சாகடிப்பான், உன்னை மூழ்கடிப்பான், முடிவு பரிதாபமாய். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மீட்க வரும் வருஷம் வந்தது. The time has come for me. I have to come down, redeem my bride and take her away. My bride cannot be in this sinful world any longer. I am coming down to redeem my bride. Are you the bride of Jesus Christ? If not, you may be hearing this voice in USA or UK or Middle East, wherever you are. Make a decision today. Make a decision today. Confess your sin. Belong to Jesus. No more belong to the world. Renounce the world. Shun the world away. Come to Jesus. He's coming soon. He's coming very soon. Be a bride who he will be honored, in whom he will feel honored, and will take away to be with him. God bless.